Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல 2 kg Vancho cake 2 டயர்ல எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். சோ வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 2 kg Vancho cakeல பாத்தீங்கன்னா 1 kg வெண்ணிலா ஸ்பாஞ்சும் 1 kg சாக்லேட் ஸ்பாஞ்சும் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த 1 kg வெண்ணிலா ஸ்பாஞ்ச் வந்து நான் ஒரு 7 inch டின்லையும் ஒரு 5 inch டின்லையுமா பேக் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 1 kg சாக்லேட் கேக்கும் ஒரு 7 inch டின்னும் ஒரு 5 inch டின்லையுமா நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். Vancho கேக்கோட ஃபுல் ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ Vancho கேக்குக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு ஒயிட் காம்பவுண்டும் டார்க் காம்பவுண்ட் ரெண்டுமே கனாஷை ப்ரிப்பேர் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 7 inch அண்ட் 5 inch ரெண்டு டில்ல உள்ள கேக்கும் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேக் லேயர்ஸ் எல்லாத்துக்கும் சுகர் சிரப் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே க்ரீம் கொடுத்து தென் அதுக்கு மேலே அந்த கனாஷை கொடுத்து ஃபில்லிங்ஸ் எல்லாமே நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதை 1 by 1 ஸ்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ Vancho கேக் ஆல்ரெடி செய்ய தெரிஞ்சவங்களுக்கு இது இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருக்குன்னா அந்த ரெசிபி வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கும். அப்படி டோட்டலாக ஒரு டயருக்கு 6 லேயர்ஸ் வரும். அதாவது 3 சாக்லேட் லேயரும் தென் 3 வெனிலா ஸ்பாஞ்ச் லேயர்ஸும் வரும். ஸோ இந்த 6 லேயர்ஸும் ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இதை நீட்டாக க்ரம் கோட்டிங் முடிச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா செட்டாக வச்சிடலாம். இப்போது வந்து இந்த கனாஷி ஃபில்லிங் அப்படிங்கிறதுனால நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா ஐசிங் செய்தால் தான் நமக்கு ஐசிங் நீட்டாக வரும். இல்லைன்னா லிக்யூட் டைப்பில் உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுனால அந்த கேக் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். அதனால நல்லா செட் ஆனதுக்கப்புறமா ஐசிங் செய்துக்கலாம். அப்புறமா டயர் கேக் அப்படிங்கிறதுனால ஸ்கியூவர்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து உடன் ஸ்கியூவர்ஸ் கொடுத்துருக்கேன். இனி இந்த டாப் டயரில் உள்ள அந்த கேக் லேயர்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒன்று வெண்ணிலா அப்புறம் ஒன்று சாக்லேட் ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாட்டம் டயரும் சொன்னது மாதிரி தான் க்ரம் கோட்டிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் நல்லா செட்டாக வச்சலாம். அதுக்கப்புறமா ஐசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த டாப் டயருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 6 லேயர்ஸ் ஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். அது கொலாப்ஸ் ஆகாமலாம் இருக்கிறதுக்காக அதுலேயும் வந்து ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேக்கை 1/2 hour போல் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா ஐசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 1/2 hour அப்படிங்கிறது வந்து மினிமம் டைம் தான். நம்ம மேக்ஸிமம் 2 hours 3 hours எல்லாமே வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா கூட ஐசிங் செய்துக்கலாம். ஸோ கேக்கோட சைடு டாப்பில் எல்லாமே பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேலி நைஃப் வச்சு ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக ஐசிங் செய்து எடுத்துக்கலாம். அப்புறமா கஸ்டமர் வந்து பர்பிள் கலரில் கேக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு வந்து செஃப் மாஸ்டர் பிராண்டில் உள்ள பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். ஸோ கேக் வந்து ஒயிட் அண்ட் பர்பிள் அந்த ஒரு காம்பினேஷனில் வேணும். ஸோ பர்பிள் கலரில் உள்ள க்ரீமை வந்து கேக்கில் அங்கேயும் இங்கேயா லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து நீட்டாக ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணி ஐசிங் செய்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பர்பிள் மிக்சடாக இருக்கிறது மாதிரி நீட்டாக ஐசிங் செய்து முடிச்சாச்சு. நீ டாப் டயரில் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் லைன் டிசைன் மாதிரியாக தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் பேஸ் கலர் ஒயிட் தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா உள்ள ஒரு 2 லேயர் தான் நான் பர்பிள் கலரில், அது பர்பிள் ஒன்று வந்து லைட் ஷேட்லையும் இன்னொன்று வந்து கொஞ்சம் டார்க் ஷேடு அந்த மாதிரியாக தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஃபார் லைன் டிசைன் வந்து எந்த மாதிரி செய்யணும், அதுக்கு ஐசிங் எப்படியெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட் வீடியோ தனியாக டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபார் லைன் டெக்கரேஷன் வந்து செய்து கற்றுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். அப்புறம் பாட்டம் டயருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் காம்பவுண்டில் வந்து நான் ட்ரிப் கொடுத்துருக்குறேன். இது பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோவில் எடுக்கணும். அதாவது 50 grams ஒயிட் காம்பவுண்ட்னா 25 grams விப்பிங் க்ரீம் இந்த ரேஷியோவில் எடுத்தால் தான் நமக்கு ஒயிட் காம்பவுண்டுக்கு ட்ரிப்பு கரெக்டாக வரும். ஸோ அந்த கேக்குக்கு ஃபார் லைன் டிசைனில் அந்த பார்டர் ப்ரொஜெக்ட் ஆகி தெரியறதுக்காக நான் அதில் வந்து கோல்டு பெயிண்டிங் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ கேக்கில் உள்ள ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக 2 டயருமே வந்து நான் ஸ்டாக் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ
ரெண்டு டயருக்கும் காமனாக சென்டரில் ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த பர்பிள் கலரில் உள்ள பட்டர்ஃப்ளைஸ், நான் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் வந்து கேக்கை சுற்றி வந்து நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். கேக் மெட்டீரியல் ஷாப்ஸ்லாம் இந்த மாதிரி நான் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் அது ஒரு செட்டாக, அந்த ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு செட்டாகவே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ கேக்கில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இந்த மாதிரி 13 நம்பர் வேணும், ஹாப்பி பர்த்டே டாப்பர் இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறது மாதிரியே நான் வந்து கேக்கை டெக்கரேட் பண்ணி எடுத்தேன். அப்புறமா கேக்கில் இந்த நான் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ், அப்புறம் நேம், தென் லாஸ்ட்டாக கொஞ்சம் கோல்டன் கலர் சுகர் பால்ஸும் வச்சு கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இந்த கேக்கோட ஃபுல் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வேறொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.